மைகாட் மற்றும் பிறப்பு பத்திரங்களை தவறாக பயன்படுத்தியதன் தொடர்பில் 2021 ஆண்டு முதல் இவ்வாண்டு அக்டோபர் 31 தேதி வரை வெளிநாட்டினர் உட்பட மொத்தம் 1337 பேர் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். 1990 ஆண்டின் தேசிய பதிவு விதிமுறைகளின் கீழ் மைகாட்டை 338 பேர் தவறாக பயன்படுத்தியதாக நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்தபோது அவர் இத்தகவலை வெளியிட்டார். இவற்றில் 232 போலி மைகாட்டுகள் மற்றும் மற்றவர்களின் மைகாட்டை பயன்படுத்திய 106 சம்பவங்களும் அடங்கும். இந்த குற்றம் புரிந்தவர்களில் 172 பேர் பிலிப்பினோக்கள், 132 பேர் இந்தோனேசியர்கள் மற்றும் 34 பேர் இதர நாடுகளை சேர்ந்த பிரஜைகளாவர். இது தொடர்பான சில வழக்குகள் இன்னும் நடைபெற்று வருவதோடு சிலருக்கு நடப்பு சட்டத்தின் கீழ் தண்டனை விதிக்கப்பட்டது. 1990 ஆண்டு முதல் தேசிய பதிவு விதிமுறைகளின் கீழ் 843 குற்றச்சாட்டுகள் பதிவாகி இருப்பதையும் சைஃபுடின் சுட்டிக்காட்டினார். பல்வேறு நிறுவனங்களின் ஒத்துழைப்போடு இந்த காலகட்டத்தில் 3418 அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.